நண்பர்களே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருக்கும் கருவில் இருக்க குழந்தைக்கு இதய துடிப்பு எப்பொழுது வரும், எப்போ நம்மளால் அதை கேட்க முடியும், நம்மளால் உணர முடியுமா அப்படின்னு சொல்லி டவுட் நிறைய இருக்கவே செய்யுது. இது ரிலேட்டடாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆனாலும் இன்னும் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கிறதுனால திரும்ப இந்த கருவுக்கு இதய துடிப்பு எப்போ வரும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும், கருவுக்கு இதய துடிப்பு வரல அப்படின்னா என்ன பண்ணணும் வர வைக்கிறதுக்காக அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கருவில் இருக்க குழந்தைக்கு இதய துடிப்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கரு உருவானதுலேருந்து 21வது நாளில் இதயம் துடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அப்போ நம்மளால் அதை கேட்க முடியாது. நம்மளால் 45-46வது நாட்களில் தான் கேட்க முடியும். அது டிரான்ஸ்வஜைனல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்புறுப்பு வழியாக ஸ்கேன் பண்ணுறது, அதில் மட்டும்தான் கேட்க முடியும். இந்த 45-46வது நாளில் எல்லாராலையும் கேட்க முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லாருமே அவங்க எப்போ லாஸ்ட்டாக மென்சஸ் ஆனாங்களோ அதுலேருந்து எப்போ பாசிட்டிவ் வந்ததுலேருந்து 45-46வது நாளை கணக்கு பண்ணிவிட்டு 45-46 நாட்கள் ஆகிடுச்சு, 6 வாரங்கள் ஆகிடுச்சு, இன்னும் இதய துடிப்பு வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே கருவோட இதய துடிப்பு அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா கரு உருவானதுலேருந்து 2 வாரத்துக்கு அப்புறம் தான் கரு உருவாகியிருக்கு அப்படின்னே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது கரு உருவான நாள்லேருந்து 45-46வது நாள் 6 வாரங்களில் தான் கருவுக்கு இதய துடிப்பு வந்திருக்கும். அதனால அவங்க எல்எம்பி டேட்லேருந்து கணக்கு பண்ணக்கூடாது. கரு எப்போ உருவாகியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அதனால நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் படி கருவிற்கு எத்தனை வாரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அயன் ஃபுட் ரிச் ஃபுட் ரொம்ப நமக்கு முக்கியம். ஏன் அயன் ரிச் ஃபுட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரத்தத்தை கருவுக்கு தாய்க்கு 2 பேருக்குமே உற்பத்தி செய்கிற வேலையை அதிகளவு ரத்தத்தை உற்பத்தி செய்கிறது இந்த அயன் ரிச் ஃபுட்டு தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அது உங்கள் உடம்புல அப்சார்ப்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் சி ஃபுட்டு, அதாவது சிட்ரஸ் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, லெமன், இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிற அயன் ரிச் ஃபுட் உங்களோட உடம்புல நல்லாவே அப்சார்ப்ஷன் ஆகும். இந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. நல்ல ஃபுட் அப்புறம் நல்ல ரெஸ்ட், இது ரெண்டும் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கருவுக்கு இதய துடிப்பு வந்துடும். அதனால் இன்னும் கருவுக்கு இதய துடிப்பு வரலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.